வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட சேனலுக்கு பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இப்போது இந்த அக்கௌண்டன்சியில் நம்ம பார்க்க போகிறது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், ஈஸி கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதில் நாம் ஈஸி கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷனில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னாக்க, மீனிங் ஆஃப் எரர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ், எரர்ஸ் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ், ஸ்டெப்ஸ் டு லொகேட் எரர்ஸ், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், rectification of errors in computerized accounting. இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரை படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னென்னா, கோல்டன் ரூல் ஃபார் ஜேர்னலைசிங் இன் அக்கௌண்டிங், அதாவது பர்சனல் அக்கௌண்ட் அதோட ரூல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் அதோட ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் கெயின்ஸ் அண்ட் இன்கம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜேர்னலைசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன், எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறது, போஸ்டிங் ஆஃப் என்ட்ரிஸ் ஃப்ரம் ஜேர்னல் டு லெட்ஜர், எப்படி போஸ்டிங் போடுறது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேஷ் புக், அப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் போஸ்டிங் ஃப்ரம் சப்சிடரி புக்ஸ் ஆஃப் லெட்ஜர், அப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் பேலன்சிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் தட் நார்மலி ஷோ டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ், எதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் காமிக்கும், கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இந்த அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறதோட மெயின் பர்பஸ், சிஸ்டமேட்டிக் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறதோட மெயின் பர்பஸ், இந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறதுக்காகவும். இது 100% அக்யூரசி அக்கௌண்ட்ஸில் இருக்கணும். அதுக்காக எல்லா எரரையும் லொக்கேட் பண்ணி எரரை ரெக்டிஃபை பண்ணணும். கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங்கில் கூட சில எரர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதையும் லொக்கேட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும். எரர் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறதுல தப்பு நடக்கிறது, கிளாசிஃபை பண்ணுறதுல தப்பு நடக்கிறது, டோட்டல் சம்மரைஸ் பண்ணுறதுல தப்பு நடக்கிறது. அதுக்கு பேர் எரர். ஒமிஷனாக இருந்தாலும் தப்பாக போஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பேர் எரர். இதில் ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் எரருங்கிறது ஒன்று உண்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் ஜேர்னலைசிங் ஸ்டேஜில் என்னென்ன எரர் வரும் அப்படின்னா, இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம். எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், எரர்ஸ் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல். அதே மாதிரி போஸ்டிங் போடும்போது எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், எரர்ஸ் ஆஃப் கமிஷன், எரர்ஸ் ஆஃப் இதான் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் அண்ட் எரர்ஸ் ஆஃப் கமிஷன். இந்த எரர்ஸ் ஆஃப் கமிஷன், போஸ்டிங் டு எ ராங் அக்கௌண்ட், போஸ்டிங் ஆஃப் ராங் அமௌண்ட் அண்ட் போஸ்டிங் டு த ராங் சைடு. அடுத்தது at the stage of balancing, wrong totaling of wrong balancing of accounts. Next one, at the stage of preparing trial balance, error of omission, error of commission அப்படின்னாக்க entering to a wrong account, entering wrong amount and entering to the wrong side of trial balance. இவ்வளவுதான், இந்த 4 ஸ்டேஜ் தான். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். எரரோட வகை என்னென்ன அப்படிங்கிறது இது நிறையா இருக்குது. ஒன்று ஒன்றா படிக்கலாம். எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். எரர்ஸ் ஆஃப் ஒமிஷனில் 2 உண்டு. ஒன்று கம்ப்ளீட் ஒமிஷன், இன்னொன்று பார்ஷியல் ஒமிஷன். ஒரு டிரான்சாக்ஷனையே அப்படியே கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிடுறது.
எக்ஸாம்பிள், சேல் ஆஃப் குட்ஸ் டு எக்ஸ் கம்பெனி ஆன் கிரெடிட் நாட் ரெக்கார்டட். டோட்டலாகவே அந்த டிரான்சாக்ஷனை விடுறது. பார்ஷியல் ஒமிஷன் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் டு டிஎன்கோ entered in the sales book whereas not entered in the டிஎன்கோ புக். இப்போ கிரெடிட் சேல்ஸு டிஎன்கோக்கு பண்ணியிருக்காங்க, அது சேல் புக்கில் போட்டிருக்காங்க, ஆனால் டிஎன்கோ புக்கில் போட விட்டுட்டாங்க. இதுக்கு பேர் பார்ஷியல் ஒமிஷன். அடுத்தது எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னாக்க இன்கரெக்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஏ டிரான்சாக்ஷன். அதோட மீனிங் இன்கரெக்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஏ டிரான்சாக்ஷன். அதாவது என்டரிங் எ ராங் அமௌண்ட் இன் ஏ கரெக்ட் சப்சிடரி புக்கு. அமௌண்ட் தப்பாக போடுறது, ஆனால் கரெக்டான சப்சிடரி புக்கில் போடுறது. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் சிஎன்கோ லிமிடெட் ₹750 entered in the purchase book as 570. ₹750 பர்ச்சேஸ் புக்கில் போடுறதுக்கு பதிலாக 570 அப்படின்னு போடுறதுக்கு பேர் entering a wrong amount in a correct subsidiary book. Next one, at the stage of preparing trial balance, error of omission, error of commission அப்படின்னாக்க entering to a wrong account, entering wrong amount and entering to the wrong side of trial balance. இவ்வளவுதான், இந்த 4 ஸ்டேஜ் தான். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். எரரோட வகை என்னென்ன அப்படிங்கிறது இது நிறையா இருக்குது, ஒன்று ஒன்றா படிக்கலாம். எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். எரர்ஸ் ஆஃப் ஒமிஷனில் 2 உண்டு. ஒன்று கம்ப்ளீட் ஒமிஷன், இன்னொன்று பார்ஷியல் ஒமிஷன். ஒரு டிரான்சாக்ஷனையே அப்படியே கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிடுறது. எக்ஸாம்பிள், சேல் ஆஃப் குட்ஸ் டு எக்ஸ் கம்பெனி ஆன் கிரெடிட் நாட் ரெக்கார்டட். டோட்டலாகவே அந்த டிரான்சாக்ஷனை விடுறது. பார்ஷியல் ஒமிஷன் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் டு டிஎன்கோ entered in the sales book whereas not entered in the டிஎன்கோ புக். இப்போ கிரெடிட் சேல்ஸு டிஎன்கோக்கு பண்ணியிருக்காங்க, அது சேல் புக்கில் போட்டிருக்காங்க, ஆனால் டிஎன்கோ புக்கில் போட விட்டுட்டாங்க. இதுக்கு பேர் பார்ஷியல் ஒமிஷன். அடுத்தது எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னாக்க இன்கரெக்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஏ டிரான்சாக்ஷன். அதோட மீனிங் இன்கரெக்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஏ டிரான்சாக்ஷன். அதாவது என்டரிங் எ ராங் அமௌண்ட் இன் ஏ கரெக்ட் சப்சிடரி புக்கு. அமௌண்ட் தப்பாக போடுறது, ஆனால் கரெக்டான சப்சிடரி புக்கில் போடுறது. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் சிஎன்கோ லிமிடெட் ₹750 entered in the purchase book as 570. ₹750 பர்ச்சேஸ் புக்கில் போடுறதுக்கு பதிலாக 570 அப்படின்னு போடுறதுக்கு பேர் entering a wrong amount in a correct subsidiary book. Next one, entering a correct amount in a wrong subsidiary book. அதாவது கரெக்ட் அமௌண்ட்டு, ஆனால் சப்சிடரி புக்கு தப்பு. பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஏஎன்கோ லிமிடெட் ஃபார் ₹5,000 entered in the சேல்ஸ் புக். அப்புறம் entering a wrong amount in a wrong subsidiary. அமௌண்ட்டும் ராங்காக போட்டு சப்சிடரி புக்கும் ராங்காக போடுறதுக்கு. அதாவது சேல் ஆஃப் குட்ஸ் ₹1,250 to டிஎன்கோ entered in the purchase book as ₹2,150. இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் 1,250 அதை பர்ச்சேஸ் புக்கில் போட்டதோடு இல்லாமல் 2,150 அமௌண்ட்டையும் ராங்காக போட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஓவர் காஸ்டிங் ஆர் அண்டர் காஸ்டிங் இன் ஏ சப்சிடரி புக். சப்சிடரி புக் தெரியும், சேல் புக், பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், இது மாதிரி இருக்கிறதெல்லாம். சேல்ஸ் புக் ஓவர் காஸ்ட் பை 5,000 அதிகமாக சேல் புக்கில் காட்டியிருக்காங்க. அப்புறம் போஸ்டிங் எ கரெக்ட் அமௌண்ட் டு த ராங் சைட் ஆஃப் அன் அக்கௌண்ட் இன் த லெட்ஜர். இப்போது சேல்ஸ் ₹2,000 போஸ்டட் டு சேல்ஸ் புக் டெபிட் சைட். சேல் அப்படின்னு வந்தாலே கிரெடிட் பேலன்ஸ், பர்ச்சேஸ்ன்னு வந்தால் டெபிட் பேலன்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு வந்தால் கிரெடிட் பேலன்ஸ், சேல்ஸ்ன்னு வந்தால் கிரெடிட் பேலன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்னு வந்தால் டெபிட் பேலன்ஸ். சேல்ஸை கிரெடிட் பண்ணணும், ஆனால் சேல்ஸை டெபிட் பண்ணிட்டாங்க. அப்புறம்
posting a wrong amount to the correct side of an account in the ledger. இப்போ ராங் அமௌண்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் சைடு மட்டும் கரெக்டு. சேல் ஆஃப் 1200 போஸ்டட் டு த கிரெடிட் சைடு ஆஃப் த சேல்ஸ் புக் ஆஸ் rupees 2100. இப்போது சேல் வந்து கிரெடிட் சைடு காமிக்கும், கரெக்டு தான், கிரெடிட்டில் போட்டது. ஆனால் அமௌண்ட்டை வந்து 1200க்கு பதிலாக 2100ன்னு போட்டிருக்கிறது. அடுத்தது போஸ்டிங் எ ராங் அமௌண்ட் டு த ராங் சைடு ஆஃப் அன் அக்கௌண்ட் இன் த லெட்ஜர். ராங் அமௌண்ட்டும் ராங் சைடுலையும் போடுறது. டோட்டல் பர்ச்சேஸ் புக் rupees 54,000 entered in the credit side of the purchase account as 45,000. பர்ச்சேஸ்னாலே டெபிட், சேல்ஸ்னா கிரெடிட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா கிரெடிட்டு, சேல்ஸ் ரிட்டர்ன்னா டெபிட். இப்போது பர்ச்சேஸ் புக்கு 54,000, டெபிட் பண்ணணும் 54,000, என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட் சைடில் கொண்டு போய் 45,000ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங் எ கரெக்ட் அமௌண்ட் எ ராங் அக்கௌண்ட். அமௌண்ட்டை கரெக்டாக போடுறது, ராங் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போடுறது. டோட்டல் சேல்ஸ் புக் அமௌண்ட் ஆஃப் 10,000 வாஸ் டெபிட்டட் டு சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். அப்படின்னா என்ன, சேல்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட்டு, பர்ச்சேஸ் அப்படிங்கிறது டெபிட்டு, சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது டெபிட்டு, சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்னுங்கிறது கிரெடிட். இப்போ சேலில் 10,000 ரூபாய் டெபிட் பண்ண வேண்டியதை, எங்கள் கிரெடிட் பண்ண வேண்டியதை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது போஸ்டிங் எ ராங் அமௌண்ட் டு எ ராங் அக்கௌண்ட். என்னென்னா ராங் அமௌண்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ராங் அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் புக் அமௌண்ட்டு 10,960 was debited to sales return account 10,690. 10,960 ரூபாய் சேலில் இருக்கிறத கொண்டு போய் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் 10,690 ரூபான்னு. தப்பான அக்கௌண்ட்டு, தப்பான அமௌண்ட்டு. அப்புறம் டபுள் போஸ்டிங் இன் அன் அக்கௌண்ட். Goods purchased from A&Co for 5,000 entered in the purchase book and posted twice in A&Co account. 2 வாட்டி A&Co அக்கௌண்ட்டில் 5,000 போடுறாங்க. அப்புறம் என்டரிங் எ டிரான்சாக்ஷன் டுவைஸ் இந்த ஜேர்னல்லையே 2 வாட்டி தப்பு. இது வந்து ஒரு இடத்துல மட்டும் மேலே இருக்கிறது தப்பு. A&Coவில் மட்டும் 5,000 ரூபாய் போட்டாங்க, பர்ச்சேஸில் ஒரு 5,000 தான் போட்டாங்க. ஆனால் டிரான்சாக்ஷனையே 2 வாட்டி போடுறது ஜேர்னல். அதாவது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் X&Co ₹6,000 வாஸ் என்டர்டு டுவைஸ் இந்த கேஷ் புக். 2 வாட்டி கேஷ் புக்கில் போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக X&Coலையும் 2 டைம் போட்டிருக்காங்க. அப்புறம் எரர்ஸ் அரைசிங் கேரியிங் ஃபார்வர்டு ஃப்ரம் ஒன் பேஜ் டு த நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் அன் அக்கௌண்ட். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் எடுத்துகிட்டு போகும்போது தப்பான அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போகிறது. சப்போஸ் டோட்டல் பர்ச்சேஸ் புக்கு 7,000 was carried forward to next page as 70,000. 7,000 ரூபாய் பர்ச்சேஸ் புக்கோட ஒரு பேஜோட டோட்டல், அதை நெக்ஸ்ட் பேஜில் பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்டுன்னு போட்டு 70,000ன்னு போட்டுடுறாங்க. அது தப்பு. அப்புறம் எரர்ஸ் அரைசிங் இந்த பேலன்சிங் ஆஃப் அன் அக்கௌண்ட். பேலன்சிங் ஆஃப் அன் அக்கௌண்ட்டில் தப்பாக பண்ணுறது. இப்போது டெபிட் பேலன்ஸ் ஆஃப் A&Co லிமிடெட் ஃபார் ₹2,000 டெபிட் பேலன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கு A&Co அக்கௌண்ட்டை. வாஸ் ரிட்டர்ன் அஸ் கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ்னு 2,000 ரூபாய் போ. நெக்ஸ்ட் ஒன் எரர் ஆஃப் பிரின்சிபல். It means the mistake committed in the application of fundamental accounting principles in recording a transaction. ஒரு ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாமல் தவறாக ஃபாலோ பண்ணி ஒரு ஜேர்னல் பண்ணினாங்கன்னாக்க அதுதான் இது எரர் ஆஃப் பிரின்சிபல்னு பேர். இப்போது அசட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசட்டோட நேமை தான் டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸுங்கிறது என்ன அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுறது தான் பர்ச்சேஸ். ட்ரேடிங்னா என்ன,
ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை விற்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு பேர் பர்ச்சேஸ். சேல்னா எந்த பொருளை விற்கிறோமோ அதுதான் சேலு. ரெகுலராக எது பண்ணுறோமோ அதுதான். இப்போது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக இருக்க போகுது அங்கே, அது பேர் அசட்டு. அதை அசட்டை தான் டெபிட் பண்ணுமே தவிர ஃபர்னிச்சரை தான் டெபிட் பண்ணுமே தவிர பர்ச்சேஸை டெபிட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி சேல் பண்ணுறோம், ஒரு ஓல்டு மெஷினரியை சேல் பண்ணுறோம் அப்படின்னா மெஷினரியை தான் கிரெடிட் பண்ணணுமே தவிர அது வந்து சேல்ஸு கிடையாது. ட்ரேடிங்கில் இருக்கும்போது தான் அது சேல்ஸு. ஸோ மெஷினரியை சேல் பண்ணும்போது அது மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். அப்புறம் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ட்ரீட்டிங் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுக்கிறது, அதாவது ஒரு லேபர் பேமெண்ட்டு கொடுக்குறோம். எதுக்கு? எரெக்ஷன் ஆஃப் எ நியூ மெஷினரி. எரெக்ஷன் ஆஃப் எ நியூ மெஷினரி அப்படின்னா மெஷினரி அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆகும். எரெக்ஷன் ஆஃப் எ நியூ மெஷினரிக்கு லேபர் பேமெண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க மெஷினரி அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆகும். ஆனால் அதை கொண்டு போய் வேஜஸ் அக்கௌண்ட்டில் போடுறது, அது வேஜஸாக இருந்தால் கூட அது மெஷினரி அக்கௌண்ட்டோட ஆட் ஆகும். ஸோ மெஷினரி அக்கௌண்ட்டு தான் டெபிட் பண்ணணும், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது ட்ரீட்டிங் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு மெஷினரியை ரிப்பேர் பண்ணுறாங்க 60,000 ரூபாய் கொடுத்து, அதை வந்து மெஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டா தப்பு. மெஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணக்கூடாது, அதை வந்து ரிப்பேர் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். ரிப்பேரோ இல்லாட்டி லேபர் பேமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா வேஜஸ் அந்த அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும். ஸோ ட்ரீட்டிங் ஆஃப் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதான் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்ளிகேஷனில் தப்பாக பண்ணுறதுக்கு பேர். நெக்ஸ்ட் ஒன், எரர் ஆஃப் பிரின்சிபல். It means the mistake committed in the application of fundamental accounting principles in recording a transaction. ஒரு ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாமல் தவறாக ஃபாலோ பண்ணி ஒரு ஜேர்னல் பண்ணினாங்கன்னாக்க அதுதான் இது எரர் ஆஃப் பிரின்சிபல்னு பேர். இப்போது அசட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசட்டோட நேமை தான் டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸுங்கிறது என்ன அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுறது தான் பர்ச்சேஸ். ட்ரேடிங்னா என்ன? ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை விற்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு பேர் பர்ச்சேஸ். சேல்னா எந்த பொருளை விற்கிறோமோ அதுதான் சேலு. ரெகுலராக எது பண்ணுறோமோ அதுதான். இப்போது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக இருக்க போகுது அங்கே, அது பேர் அசட்டு. அதை அசட்டை தான் டெபிட் பண்ணுமே தவிர ஃபர்னிச்சரை தான் டெபிட் பண்ணுமே தவிர பர்ச்சேஸை டெபிட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி சேல் பண்ணுறோம், ஒரு ஓல்டு மெஷினரியை சேல் பண்ணுறோம் அப்படின்னா மெஷினரியை தான் கிரெடிட் பண்ணணுமே தவிர அது வந்து சேல்ஸு கிடையாது. ட்ரேடிங்கில் இருக்கும்போது தான் அது சேல்ஸு. ஸோ மெஷினரியை சேல் பண்ணும்போது அது மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். அப்புறம் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ட்ரீட்டிங் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுக்கிறது, அதாவது ஒரு லேபர் பேமெண்ட்டு கொடுக்குறோம். எதுக்கு? எரெக்ஷன் ஆஃப் எ நியூ மெஷினரி. எரெக்ஷன் ஆஃப் எ நியூ மெஷினரி அப்படின்னா மெஷினரி அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆகும். எரெக்ஷன் ஆஃப் எ நியூ மெஷினரிக்கு லேபர் பேமெண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க மெஷினரி அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆகும். ஆனால் அதை கொண்டு போய் வேஜஸ் அக்கௌண்ட்டில் போடுறது, அது வேஜஸாக இருந்தால் கூட அது மெஷினரி அக்கௌண்ட்டோட ஆட் ஆகும். ஸோ மெஷினரி அக்கௌண்ட்டு தான் டெபிட் பண்ணணும், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது ட்ரீட்டிங் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு மெஷினரியை ரிப்பேர் பண்ணுறாங்க 60,000 ரூபாய் கொடுத்து, அதை வந்து மெஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டா தப்பு. மெஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணக்கூடாது, அதை வந்து ரிப்பேர் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். ரிப்பேரோ இல்லாட்டி லேபர் பேமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா வேஜஸ் அந்த அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும். ஸோ ட்ரீட்டிங் ஆஃப் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதான் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்ளிகேஷனில் தப்பாக பண்ணுறதுக்கு பேர். ஃபர்ஸ்ட் ஒன், காம்பன்சேட்டிங் எரர்.
காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல டெபிட்டும் கிரெடிட்டும் அப்படியே ஈக்குவல் அமௌண்ட்டில் தப்பு பண்ணியிருந்தாக்க அதுக்கு பேர் காம்பன்சேட்டிங் எரர். டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவல் அமௌண்ட்டில் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு பேர் காம்பன்சேட்டிங் எரர். டெபிட் இப்போ பர்ச்சேஸ் புக்கு அண்டர் காஸ்ட்னு வச்சுப்போம், சேல்ஸ் புக்கு அண்டர் காஸ்ட்னு வச்சுப்போம். பர்ச்சேஸ் புக்குங்கிறது டெபிட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கிரெடிட்டு, ரெண்டுமே அண்டர் காஸ்ட். அண்டர் காஸ்ட்னா 50,000 வச்சுக்கிட்டா ரெண்டுமே 50,000. டெபிட்டில் ஒரு 50,000 கம்மி, கிரெடிட்டில் ஒரு 50,000 கம்மி. ஸோ இதுக்கு பேர் காம்பன்சேட்டிங் எரர். நெக்ஸ்ட்டு படிக்க போகிறது எரர்ஸ் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் எரர்ஸ் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ். அப்படின்னா இந்த டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ்னால் இந்த ட்ரையல் பேலன்ஸில் ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் போடுற அக்கௌண்ட்டு டேலி ஆகலை அப்படின்னா எரர்ஸ் இருக்குது, டேலி ஆச்சுன்னாலும் எரர்ஸ் இருக்குது. அது நாட் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ். இந்த சில வகை எரர் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸில் காட்டிடும். டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ் என்னென்ன அப்படின்னா entered in the journal but posted to one account only, ஒரே ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் போஸ்டிங் போட்டிருந்தா. அப்புறம் போஸ்டிங் ஆன் ராங் சைட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட், தப்பான கிரெடிட்டுக்கு போட வேண்டியதை டெபிட்டுக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டியது, டெபிட்டுக்கு பண்ண வேண்டியதை கிரெடிட்டுக்கு பண்ண வேண்டியது. அப்புறம் போஸ்டிங் டுவைஸ் இன் எ லெட்ஜர் அக்கௌண்ட், இந்த சப்சிடரி புக்கிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்டி போஸ்டிங் போடுறத 2 டைமாக போஸ்டிங் போடுறது. அப்புறம் ஓவர் காஸ்டிங் அண்டர் காஸ்டிங் ஆஃப் எ சப்சிடரி புக், அதிகமாக டோட்டல் பண்ணாலும் கம்மியாக டோட்டல் பண்ணாலும் வரக்கூடிய விளைவு சப்சிடரி புக்கிலேருந்து. அப்புறம் போஸ்டிங் எ ராங் அமௌண்ட் டு த கரெக்ட் சைட் ஆஃப் த அக்கௌண்ட்டு. அப்புறம் போஸ்டிங் எ ராங் அமௌண்ட் டு த ராங் சைட் ஆஃப் த அக்கௌண்ட்டு. அப்புறம் எரர்ஸ் ஆன் கேரியிங் ஃபார்வர்ட் இன் பேஜ் டோட்டல். அடுத்து next one, errors in balancing of account, omission to post an entry from a subsidiary book. இது எல்லாமே disclosed by the trial balance. இது தவிர நாட் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ், ஆனால் எரர் இருக்குது, அதில் எரர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஒமிட்டிங் எ டிரான்சாக்ஷன், டெபிட்டு கிரெடிட்டு ரெண்டுமே போயிடுச்சு, அதனால ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆகும், பட் அக்கௌண்டிங் கான்செப்ட் தப்பு, ஒமிட்டிங் எ டிரான்சாக்ஷன். அப்புறம் என்டரிங் எ டிரான்சாக்ஷன் டுவைஸ், 2 வாட்டி என்டர் பண்ணுறது. அப்புறம் ட்ரீட்டிங் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது எரர் ஆஃப் பிரின்சிபலில் படித்தோம். இந்த மாதிரி இருந்தாலும் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும், பட்டு அக்கௌண்டிங் கான்செப்ட் தப்பு. அப்புறம் என்டரிங் எ டிரான்சாக்ஷன் இன் எ ராங் சப்சிடரி புக்கு. அப்புறம் என்டரிங் ராங் அமௌண்ட் இன் த ஜேர்னல், ஜேர்னலில் டெபிட்டு கிரெடிட்டு ராங் அமௌண்ட்டு போட்டாக்க டேலி ஆகும், பட் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுமே தவிர கான்செப்ட் தப்பு. அப்புறம் ராங் அமௌண்ட் என்டரிங் இன் எ சப்சிடரி புக்கிலேயே ராங் அமௌண்ட்டு போட்டால் லெட்ஜர் அக்கௌண்ட்டு போடும்போது அதுவும் ராங்காக தான் போகும். ஸோ இதெல்லாம் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ். அடுத்தது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னா எப்படி வரும் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸு டெபிட் சைடு கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணினா டேலி ஆகணும். சப்போஸ் டெபிட் பேலன்ஸு அதிகமாக இருக்குது, கிரெடிட் பேலன்ஸு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். அதே மாதிரி கிரெடிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, டெபிட் பேலன்ஸ் கம்மியாக இருக்குன்னா டெபிட் பேலன்ஸில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு ஒரு அமௌண்ட்டு போடுவோம். அது ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸை முடிக்கணுன்றதுனால அந்த மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு போட்டு முடிச்சிருவாங்க. இதை ஃப்யூச்சரில் இந்த எரர்லாம் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அதோட ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன எல்லாம் பார்த்து போடுறதுக்கு பேர் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. போட்ட பிறகு இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே 0 ஆகிடும். இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம
பழைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும், அதாவது மைண்டில் வச்சுக்கணும். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் கெயின்ஸ் அண்ட் இன்கம். அடுத்தது ரியல் அக்கௌண்ட்டு நார்மலாக அசட் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட்னா என்ன, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், லேண்ட் அக்கௌண்ட், பில்டிங் அக்கௌண்ட், கேஷு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, சன்ட்ரி டெட்டாஸ் எப்போதுமே நார்மலாக டெபிட் பேலன்ஸை தான் காமிக்கும். அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்டில் லயபிலிட்டி அக்கௌண்ட்டுனா கேபிட்டல் அக்கௌண்ட், லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்கு, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், இது எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ் என்னென்ன வருதோ, என்னென்னா வேஜஸ், சேலரி, அட்வர்டைஸ்மெண்ட், பிரிண்டிங், ஸ்டேஷ்னரி, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ் இருக்கிறது எல்லாமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட்டில் இன்கம் அண்ட் கெயின் எது இருந்தாலும், எக்ஸாம்பிள் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், டிவிடெண்ட், இது எல்லாமே கிரெடிட் பேலன்ஸு தான் காமிக்கும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காமிக்கும், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். இந்த தியரியில் நாம் படித்த சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எரர் ஆஃப் பிரின்சிபல்னாக்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஸ்டிங்ஷன் தெரியாமல் போடுறதுக்கு பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். எரர் ஆஃப் பிரின்சிபல் இருந்தது அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் அது டிஸ்க்ளோஸ் பண்ணாது. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிடும். ஆனால் இது எரர் ஆஃப் பிரின்சிபல் இருக்கும்போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராகவும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராகவும் ட்ரீட் பண்ணதுனால ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆகாமல் இருக்காது. சப்போஸ் ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆகாமல் இருந்ததுன்னா ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஒரு டிரான்சாக்ஷனை டோட்டலாகவே ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு பேர் கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படின்னு பேர். அப்புறம் இன்ஸ்டலேஷன் ஆஃப் எ மெஷினரிக்கு வேஜ் பே பண்ணும்போது அதை மெஷினரி அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும், வேஜஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணக்கூடாது. அடுத்தது போஸ்டிங் அண்ட் அமௌண்ட் இந்த ராங் அக்கௌண்ட் பட் அந்த கரெக்டு சைடில் போட்டிருக்கோம், ஆனால் ராங் அமௌண்ட்டு போட்டிருக்கோம் போஸ்டிங் போடும்போது, அப்படின்னா வில் நாட் அஃபெக்ட் த ட்ரையல் பேலன்ஸ். அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் ஏஎன்கோ ரிட்டர்ன்டு குட்ஸு டேக்கன் இன்டு ஸ்டாக்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஏஎன்கோ ரிட்டர்ன் பண்ணாங்க, அதை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். அடுத்தது இந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணால் அது அசட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணக்கூடாது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணக்கூடாது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச், ஆல் த பெஸ்ட். நீங்கள் இப்போது தியரி போர்ஷன் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவை ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன், அதை கவனமாக பாருங்கள். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தியரி போர்ஷனை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இதுக்கு மேலேயே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் இதில் உங்களோட டவுட்டை எழுதுங்க, நான் பதில் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடும்போது இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இதை லைக் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இதில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பேஜில் யூ ப்ளீஸ் கிவ் யுவர் சஜஷன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச், ஆல் த பெஸ்ட்.